ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி ஈஸியாக கறி குழம்பு செய்கிறது, அதுவும் அதிக அளவில்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொன் வரல தக்காளி தேவையான அளவு நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுடணும். அப்புறம் கறி நல்லா அலசி எடுத்துக்கிட்டு அது போட வேண்டியது தான். இது மொத்தமாக 5 கிலோ கோழிக்கறியை சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. 5 கிலோ யார் வேணாலும் சமைக்கலாம். நல்லா எந்த ஒரு மசாலாவையும் ஆட் பண்ணாத சிம்பிளாக கிராமத்தில் எப்படி சமைக்கிறாங்கன்றதை பாருங்கள். கறி மொத்தமாக போட்டாச்சு. கறியை நல்லா குலுக்கி விட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி அப்புறம் கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சாத்தூளை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டோன்னே பாருங்கள் கறி சும்மா எப்படி நல்லா வந்திருக்குன்னு. கிளறி விட்டுட்டு இது கறி குழம்புன்றதுனால மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம போட்டுக்கலாம். மிளகாத்தூளை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு பண்ணுறதுனால தேவையான அளவு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடிடுங்க. கொஞ்ச நேரம் வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அவ்வளவுதான், தயாராகிடுச்சு. இப்போ நம்ம கறி டேஸ்ட் பார்க்க வேண்டிய நேரம். வீடியோ இவங்க 25 இட்லி அசால்ட்டா சாப்பிட்டவங்க இப்போ டேஸ்ட் பார்க்குற பேர் ஒரு கப் கறி போட்டுக்கலாம். இவங்க லேஸ் போட்டாங்க நினைக்காதீங்க. ஒரு குண்டாங்கறி அசால்ட்டா காட்டுறவங்க, ஒரு குண்டாங்கறி அசால்ட்டா தின்னு தீக்கிறவங்க தான். இந்த பாருங்க எங்கள் வீட்டம்மாக்கு ஒரு மசாலா பவுடரையும் ஆட் பண்ணாத செஞ்சுருக்கிறது. பூ மாதிரி வந்துக்குது. சாப்பிட்டா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அருமையாக இருக்குது.